இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரக்கூடிய காலமா இது? அவருடைய காலம் நெருங்கிவிட்டதா? நிச்சயம் இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலம் மிக நெருங்கிவிட்டது. இமாம் மஹ்தியுடைய காலம் இதுவா என்று கேட்டால் நிச்சயம் இல்லை, நெருங்கிவிட்டது. காரணம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்த சில அடையாளங்கள் இன்னும் பாக்கியாக இருக்கிறது. அவைகள் நடந்தால்தான் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெளிப்படுவார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மக்கா மதீனாவில் கலீஃபா வஃபாத்தாகுவார். அதாவது சவுதியுடைய கலீஃபா வஃபாத்தாகுவார். அவருடைய வஃபாத்துக்கு பின்னர் அவரது 3 பிள்ளைகள் ஆட்சி அதிகாரத்திற்காக சண்டையிடுவார்கள். மக்கா மதீனா கலவர பூமியாக மாறும். மக்கா மதீனாவில் மக்கள் நிம்மதியாக வாழ மாட்டார்கள். அந்த கலீஃபாவுடைய 3 பிள்ளைகள், அந்த 3 சகோதரர்களுக்கும் பல ஆதரவாளர்கள் இருப்பார்கள். மக்கள் 3 கூட்டமாக பிரிவார்கள். அந்த 3 கூட்டமும் ஒருவருக்கொருவர் சண்டையிடுவார்கள். பொதுமக்கள் அவர்களுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக மதீனாவில் இருந்து அடுத்த பகுதிகளில் இருந்து ஹரம் ஷரீஃபுக்கு வந்து சேர்வார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, மக்கா மதீனாவில் கலவரம் நடந்து கொண்டிருக்கும். ஒவ்வொருவரும் தனது உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் ஹரம் ஷரீஃபுக்கு வர வேண்டும். காரணம், உள்ளத்தில் ஈமான் இருக்கக்கூடியவன் ஹரம் ஷரீஃபில் ரத்தத்தை ஓட்ட மாட்டான். அந்த நம்பிக்கையில் தான் அனைவர்களும் ஹரம் ஷரீஃபுக்கு வந்து சேர்வார்கள். இந்த நேரத்தில் குராசானில் இருந்து ஒரு படை வெளியாகும். குராசான் என்பது இன்றைய முழு ஆப்கானிஸ்தானும் வரும். ஈரானுடைய 3இல் ஒரு பகுதி ஆப்கானிஸ்தானோடு சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த பகுதியும் குராசானில் வரும். பாகிஸ்தானுடைய ஒரு பகுதி, காஷ்மீருடைய ஒரு பகுதி, இவைகள் அனைத்தையும் சேர்ந்ததுதான் குராசான். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், குராசானில் இருந்து ஒரு படை வரும். அந்த படையில் கலீஃபத்துல்லாஹி மஹ்தி, அல்லாஹ்வுடைய கலீஃபா மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருப்பார்கள். மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கே தெரியாது நான் தான் மஹ்தி என்று. அந்த படையில் இருக்கக்கூடிய யாருக்கும் தெரியாது. அந்த குராசானுடைய படை ஒவ்வொரு நாடாக கைப்பற்றிக் கொண்டு மக்கா மதீனா, அதாவது சவுதிக்கு வரும். சவுதியில் நிலையான ஒரு அரசாங்கம் இருக்காது. இந்த குராசானுடைய படை மக்கா மதீனாவை லேசாக கைப்பற்றிவிடும். மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ருக்னுல் யமானி, மகாம இப்ராஹிம், இந்த 2க்கு மத்தியில் இருப்பார்கள். ருக்னே யமானி, மகாம இப்ராஹிம், இதற்கு மத்தியில் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருப்பார்கள். அவர்களுக்கே தெரியாது நான் தான் மஹ்தி என்று. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யுஸ்லிஹு அல்லாஹு ஃபீ லைலா, ஒரு இரவில் அல்லாஹ் தஆலா அவரை ஆற்றல் மிக்கவராக மாற்றி விடுவான். அதற்கு முன்னர் அந்த ஆற்றல்கள் அவருக்கு இருக்காது, அந்த கம்பீரம் இருக்காது. ஒரே இரவில் வரக்கூடிய மாற்றம் தான் அது. மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய முகத்தில் இருந்து ஒரு பிரகாசம் வெளிப்படும், கம்பீரம் வெளிப்படும். அவரே உணர்வார் நான் தான் மஹ்தி என்று. அந்த நேரத்தில் மேலிருந்து ஒரு சத்தம் வரும், இதோ கலீஃபத்துல்லாஹி மஹ்தி, அல்லாஹ்வுடைய கலீஃபா மஹ்தி வந்திருக்கிறார், பைஅத் செய்யுங்கள் என்று மேலிருந்து ஒரு சத்தம் வரும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபஇதா ரஅய்துமு, அந்த காட்சியை நீங்கள் கண்டால், ஃபபாயிஉ,
பைஅத் செய்யுங்கள், வலவ் ஹபுவன் அல ஸல்ஜ், பனிமலைகளில் தவண்டு வந்தாவது மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் பைஅத் செய்யுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் நான் மஹ்தி என்று ஒரு போதும் சொல்ல மாட்டார். மக்கள் அவரை பார்த்தாலே சாட்சி சொல்வார்கள், இவர்தான் மஹ்தி. இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் பாதையில் நடந்து போனால் அவரை பார்க்கக்கூடிய அனைவர்களும் சொல்வார்கள், இவர்தான் மஹ்தி. யாராவது அன மஹ்தி, நான் மஹ்தி என்று சொன்னால் வஹுவ கذாப், அவன் பொய்யன். மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் ஒரு போதும் நான் மஹ்தி என்று சொல்ல மாட்டார். இப்போது பூமியில் 2 பேர் நான் மஹ்தி என்று வாதிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவுடைய பீகாருடைய பகுதியில் ஒருவர், இன்னொருவர் பாகிஸ்தானில். அந்த பாகிஸ்தானில் இருக்கக்கூடியவருக்கு ஆதரவு அதிகமாக இருக்கிறது. அவர் சொல்கிறார், நான் தான் மஹ்தி. பெரிய ஒரு கூட்டம் அவரை பின்பற்றுகிறார்கள். மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் ஒரு போதும் நான் மஹ்தி என்று சொல்ல மாட்டார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வர வேண்டும் என்றால் மக்கா மதீனாவுடைய ஆட்சி நிலை குலைந்து போயிருக்கும். நிலையான ஒரு ஆட்சி இருக்காது. 3 சகோதரர்கள் ஆட்சி அதிகாரத்திற்காக சண்டையிட்டுக் கொண்டிருப்பார்கள். அந்த நேரத்தில் குராசான், அந்த ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தானுடைய, ஈரானுடைய அந்த பகுதியில் இருந்து ஒரு படை வரும். அதில் ஒருவராகத்தான் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருப்பார்கள். குராசானுடைய படை மக்கா மதீனாவை கைப்பற்றும். மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் சாதாரண ஒரு படை வீரர். தனது உயிரை காப்பாற்றிக் கொள்ள மதீனாவிலிருந்து மக்காவுக்கு, ஹரம் ஷரீஃபுக்கு வருவார்கள். அது ஒற்றை படையான ஹஜ்ஜுடைய காலமாக இருக்கும். மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் அந்த ஆற்றலை கொடுத்ததற்கு பின்னர் மக்கள் எல்லாம் பைஅத் செய்வார்கள். அல்லாஹ் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வித்தியாசமான ஆற்றலை, அதிகாரத்தை கொடுப்பான். கம்பீரமான பேச்சு, கம்பீரமான நடை, கம்பீரமான நடவடிக்கைகள் என்று முழு உலகத்தையும் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கைப்பற்றுவார்கள். முழு உலகத்திலும் இஸ்லாமிய கிலாபத்தை நிலைநாட்டுவார்கள். கிட்டத்தட்ட 7 வருடங்கள், யம்லிகு 7 சினீன், 7 வருடங்கள் ஆட்சி செய்வார்கள். முதல் 3 வருடங்கள் யாரோடு யுத்தம் தெரியுமா? இஸ்லாமிய கலீஃபாக்களோடு, முஸ்லிம்களோடு. முஸ்லிம் என்ற பெயரை தாங்கிக் கொண்டு முனாஃபிக்குகளாக வாழ்ந்தார்களே, அவர்களோடுதான் முதல் 3 வருடங்கள் யுத்தம் நடக்கும். மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹுவால் அனுப்பப்பட்டவர், அவரை தோற்கடிக்க முடியாது. மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அரபு நாடுகள் அனைத்தையும் கைப்பற்றுவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நஜ்தில் இருந்து ஒரு படை வெளியாகும். நஜ்த் என்றால் இன்றைய ரியாத். 1932ஆம் ஆண்டு நஜ்துடைய பெயர் நீக்கப்பட்டு ரியாத் என்று நஜ்துக்கு பெயர் வைக்கப்பட்டது. அங்கிருந்து ஒரு படை வெளியாகும். மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொலை செய்ய வருவார்கள். மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அந்த படையை தோற்கடிப்பார்கள். ரியாதுடைய படை என்றால், நஜ்துடைய படை என்றால் சவுதியுடைய கலீஃபா, அதாவது அரச வம்சத்தை சேர்ந்தவர்கள் தான் இந்த யுத்தத்தை முன்னெடுப்பார்கள். தோல்வி அடைவார்கள். சர்வதேச உதவியை அவர்கள் நாடுவார்கள். பல பகுதிகளில் இருந்து படைகள் வரும். எல்லா படைகளும் தோல்வி அடையும். மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வருகைக்கு முன்னர் சுஃபியானி என்றவன் நான் மஹ்தி என்று பொய்யாக வாதிடுவான். சுஃபியானியை பொறுத்த வகையில் எங்களுடைய அகீதா கொள்கை, அவன் வழி தவறியவன். முஸ்லிமாக இருந்தாலும் அவன் ஒரு பாவி. அவன் உண்மையான மஹ்தி இல்லை. இருந்தாலும் நான் மஹ்தி என்று வாதிடுவான். எனவே அவன் கذாப், பொய்யாளன்.
உண்மையான மகதியை கொலை செய்ய ஒரு படையை அனுப்பி வைப்பான். 12,000 பேர்களை கொண்ட ஒரு படை. சுஃபியானி சிரியாவுடைய பகுதியில் இருப்பான். அங்கிருந்து ஒரு படை அனுப்புவான் மதீனாவுக்கு. மதீனாவுக்கு வரக்கூடிய நேரத்தில் பைதா என்ற இடம், பைதா என்பது மக்காவுக்கும் மதீனாவுக்கும் இடைப்பட்ட ஒரு இடம். மக்காவுக்கு அக்கரம், மக்காவுக்கு கொஞ்சம் நெருக்கம். அந்த இடத்தில் வைத்து சுஃபியானியுடைய படையை பூமி விழுங்கிக் கொள்ளும், சுழி வாங்கும். அந்த படையில் இருக்கக்கூடிய ஒரே ஒருவன் தௌபா செய்வான். அந்த தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். அவரை மட்டும் பூமி சுழி வாங்காது. அவன் வந்து செய்திகளை பரப்புவான். சுஃபியான் ஒரு படையை அனுப்பினான், எங்களை பூமி சுழுவாங்கியது என்று சொல்வான். அதற்கு பின்னர் முழு முஸ்லிம்களும் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எதிர்ப்பதற்கு பயப்படுவார்கள். முழு முஸ்லிம்களும், எல்லா அரபு நாடுகளும் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் பைஅத் செய்வார்கள். அதற்கு பின்னர் முழு உலகமும் நம்பும், இவர்தான் உண்மையான மஹ்தி. மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முழு உம்மத்தையும் ஒன்றுபடுத்துவார்கள். அதற்கு பின்னர் தொடர் யுத்தங்கள் தான். 7 வருடங்கள், இன்னும் சில ரிவாயத்களில் 9 வருடங்கள். 9 வருடங்களுமே யுத்தம். முழு உலகத்தையும் கைப்பற்றுவார்கள். முழு உலகத்தையும் கைப்பற்றியதற்கு பின்னர் இஸ்லாமிய கிலாபத் நிலைநாட்டப்பட்டு விட்டது. 1400 வருடங்களுக்கு முன்னர் ரசூலுல்லாஹ் இவ்வாறு ஒரு கிலாபத்தை, இஸ்லாமிய கிலாபத்தை நிறுவினார்களோ, அந்த கிலாபத்தை மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொண்டு வருவார்கள். மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய படை துருக்கியை கைப்பற்றும். துருக்கியுடைய தலைநகர் இஸ்தம்பூல். இஸ்தம்பூலுடைய ஒரு பகுதி குஸ்துன்தீனியா. குஸ்துன்தீனியாவை மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய படை கைப்பற்றும். சஹீஹ் முஸ்லிமுடைய ஹதீஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த குஸ்துன்தீனியாவை வெற்றி கொண்டு மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய படையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அங்குள்ள கனிமத்கள் பங்கு போடப்படும். கனிமத்தை பிரித்துக் கொண்டிருக்கும் போது ஒருவர் வந்து சொல்வார், தஜ்ஜால் வெளியாகிவிட்டான். மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய படை மதீனாவுக்கு விரையும். வந்து பார்த்தால் அது பொய்யான செய்தியாக இருக்கும். அதற்கு பின்னர் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய படை ஷாம் தேசத்திற்கு செல்லும். ஷாம் என்றால் இன்றைய இஸ்ரேல், லெபனான், சிரியா, ஜோர்தான், யமன், இந்த எல்லா நாடுகளையும் உள்ளடக்கியதுதான் ஷாம். ஷாமுடைய பகுதிக்கு மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருவார்கள். அதற்கு பின்னர் உறுதியாகும், தஜ்ஜால் வெளியாகிவிட்டான். தஜ்ஜாலுடைய ஃபித்னா முழு உலகமுமே பரவும், முழு உலகத்தையும் ஆட்டி படைக்கும். மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஜ்ஜாலை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றலை கொடுக்கவில்லை. தஜ்ஜாலை கொலை செய்ய ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் நிர்ணயித்திருக்கிறான். மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போராடுவார்கள். ஆனால் தஜ்ஜாலை கொலை செய்ய முடியாது, தஜ்ஜாலை வெற்றி கொள்ள முடியாமல் இருக்கும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிரியாவுடைய தமஸ்கஸில் தான் இருப்பார்கள். ஒரு நாள் சுபஹுடைய நேரம் திமஷ்குடைய தமஸ்கஸுடைய மஸ்ஜிதே உமையா மஸ்ஜிதில் மினாரத்துல் பைதா, மினாரத்து ஷர்கியா என்றும் சொல்லப்படும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மினாராவில் வந்து இறங்குவார்கள். மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது முழு ஆட்சியையும் அதிகாரத்தையும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்து விடுவார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, பொய் மஹ்தி சுஃபியானி அவன் வஃபாத்தாகி விடுவான். மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஷாமுக்கு வரும்போது பொய் மஹ்தி சுஃபியானி அவன் வஃபாத்தாகி இருப்பான். அவனை பெரிய ஒரு கூட்டம் பின்பற்றி கொண்டிருக்கும். அதற்கு பின்னர்
மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பின்பற்றுவார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய வருகைக்கு பின்னர் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நீண்ட காலம் உயிர் வாழ மாட்டார்கள். ஆனால் அவர் வாழக்கூடிய காலமெல்லாம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உதவியாக இருப்பார். எல்லா யுத்தங்களிலும் கலந்து கொள்வார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, தஜ்ஜாலுடைய ஃபித்னா ஆக பயங்கரமான ஒரு ஃபித்னா. ரசூலுல்லாஹ் பயங்கரமாக எச்சரிக்கை செய்தார்கள். மா பைன خلق ஆதம் இலா அன் தகூம الساعة ஃபித்னத்துன் அக்பர் மின் ஃபித்னத்தி தஜ்ஜால். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்ட நாள் முதல் உலகம் அழிக்கப்படும் வரை தஜ்ஜாலுடைய ஃபித்னாவை விட பெரும் ஒரு ஃபித்னாவை அல்லாஹ் படைக்கவே இல்லை. அதனால தான் ரசூலுல்லாஹ் கற்று தந்தார்கள், அத்தஹியாத்தை ஓதிவிட்டு 4 விடயங்களிலிருந்து பாதுகாப்பு தேடுங்கள். அதில் ஒன்றுதான் மஸீஹுத் தஜ்ஜாலுடைய ஃபித்னாவை விட்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்ற துஆவை ஓதுமாறு ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். தஜ்ஜாலுடைய ஃபித்னா அவ்வளவு பயங்கரமாக இருக்கும். தன்னை வணங்குமாறு சொல்வான், தன்னை கடவுளாக ஏற்றுக்கொள்ளுமாறு சொல்வான். ஒரு நாள் அவகாசம் கொடுப்பான். சிலர் அவனை ஏற்றுக்கொள்வார்கள். யூதர்கள் தஜ்ஜாலை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தஜ்ஜாலை பின்பற்றுவார்கள். சுருக்கினத்தை சார்ந்தவர்கள் தஜ்ஜாலை பின்பற்றுவார்கள். பெண்கள் அதிகமாக தஜ்ஜாலுடைய வலையில் சிக்குவார்கள். காரணம், மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்லாமிய கிலாபத்தை நிலைநாட்டும் போது பெண்களுக்கு என்ன உரிமையோ அந்த உரிமையை மட்டும் தான் கொடுப்பார்கள் என்று நாம் பார்க்கிறோம். எங்களுடைய இஸ்லாமிய பெண்கள் கூட வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் உடைய கல்ச்சர்களுக்கு பழகிருக்கிறார்கள். அவர்களுடைய பேச்சு, அவர்களுடைய நடத்தைகள், அவர்களுடைய கலாச்சாரங்கள், ஆடைகள் இவர்களுக்கு பெரிதாக தெரிகிறது. தஜ்ஜால் வந்ததும் பெண்களுக்கு எல்லா சுதந்திரத்தையும் கொடுப்பான். அவர்கள் நினைத்த மாதிரி ஆடை அணியலாம், நினைத்த மாதிரி வாழலாம். மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்லாமிய கிலாபத்தின் போது பெண்களுக்கு என்ன உரிமையோ அதை தாண்டி வேறு எதையும் கொடுக்க மாட்டார்கள். அதனால் பெண்கள் நினைப்பார்கள், தஜ்ஜால் எங்களுக்கு ஆதரவு தருகிறான், சுதந்திரம் தருகிறான் என்று தஜ்ஜாலை பின்பற்றுவார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒரு நாள் முடியும், அடுத்த நாள் ஆரம்பமாகும் போது தஜ்ஜாலை யாரெல்லாம் விசுவாசம் கொண்டார்களோ அவர்கள் செல்வ செழிப்பாக இருப்பார்கள். யாரெல்லாம் தஜ்ஜாலை விசுவாசம் கொள்ளவில்லையோ அவர்கள் வறுமையில் வாடி இருப்பார்கள். அவருடைய சொத்து செல்வங்கள் எல்லாம் அழிந்திருக்கும். தஜ்ஜால் வானத்தை பார்த்து சொல்வான், மழை பொழியும், பூமிக்கு ஏவுவான், புட்பூண்டுகளை முளைக்க செய்யும், பலன்களை பூமி வெளியேற்றும், பூமியுடைய ஹசானாக்களை பூமி வெளியேற்றும். இதுதானே ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், மிக பெரும் ஃபித்னா தஜ்ஜாலுடைய ஃபித்னா என்று. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, மக்கள் பீதியில் பதற்றத்தில் இருக்கக்கூடிய அந்த காலம், தஜ்ஜாலை விசுவாசம் கொண்டவர்கள் சந்தோஷமாக இருப்பார்கள். அந்த சந்தோஷம் நிரந்தரமானது அல்ல. முஃமின்கள், முஸ்லிம்கள் கலக்கத்தில் பதற்றத்தில் இருப்பார்கள். ஈமானை பாதுகாக்க போராடுவார்கள். அதனால தானே ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஒரு மனிதன் தனது வீட்டுக்கு சென்று வீட்டில் உள்ள பெண்களை கட்டி போடுவான். ரசூலுல்லாஹ் தெளிவாகவே சொன்னார்கள், தனது தாயை, சகோதரியை, மனைவியை, மகளை கட்டி போடுவான். வெளியே போனால் தஜ்ஜாலுடைய ஃபித்னாவில் அவர்கள் விழலாம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, தஜ்ஜால் முழு உலகத்திலும் ஃபித்னாக்களையும் உண்டு பண்ணுவான். ஒரு சில முஃமின்களை தவிர மற்ற அனைவர்களும் அவனது வலையில் விழுவார்கள். யாரெல்லாம் உறுதியான ஈமானோடு வாழ்ந்தார்களோ அவர்கள் மட்டும்தான் தஜ்ஜாலுடைய ஃபித்னாவில் இருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வார்கள். மதீனாவுடைய தலைவாசலுக்கு வருவான். மதீனாவுக்குள் அவனுக்கு போக முடியாது. மலக்குமார்கள் அவர்களுடைய வாள்களினால் தடுத்து நிறுத்தாட்டுவார்கள். அந்த நேரத்தில் ஒரு மனிதனை அழைத்து அவனை கொலை செய்வான். கொலை செய்து மறுபடியும் உயிர் கொடுப்பான். இதை மதீனாவாசிகள் பார்த்து கொண்டிருப்பார்கள்.
கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அவன் ஒருவனை பார்த்து சொல்வான், நீ என்னை ஏற்றுக்கொள்வதாக இல்லை, உனது மரணித்த தாய் தந்தையை நான் எழுப்பாட்டி காட்டவா? அவர்கள் சொன்னால் நீ விசுவாசம் கொள்வாயா? மரணித்த தாய் தந்தையை எழுப்பாட்டுவான். அவர்கள் சொல்வார்கள், தஜ்ஜால் தான் உனது ரப், நீ அவனை விசுவாசம் கொள், இல்லை என்றால் நரகம் நுழைவாய் என்று சொல்வார்கள். சுப்ஹானல்லாஹ், தஜ்ஜாலுடைய ஃபித்னா அவ்வளவு பயங்கரமாக இருக்கும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தஜ்ஜாலை தேடுவார்கள். கடைசியாக ஷாமுடைய, அதாவது பலஸ்தீனுடைய பகுதியில் மஸ்ஜித் அல்-அக்ஸாவுக்கு பக்கத்தில் ஒரு ஊர் இருக்கிறது, பாபே லோத். அந்த ஊரில் வைத்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தஜ்ஜாலை காண்பார்கள். தஜ்ஜால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்ததும் கரைந்து போவான். உப்புக்கு தண்ணீர் ஊற்றினால் எவ்வாறு கரையுமோ அவ்வாறு கரைவான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது வாளின் மூலம் தஜ்ஜாலை கொலை செய்வார்கள். அதற்கு பின்னர் தஜ்ஜாலை யாரெல்லாம் பின்பற்றினார்களோ அந்த மக்களை தேடி தேடி கொலை செய்வார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களோடு இருந்த சிறியொரு கூட்டம் மூமின்கள் அவர்களும் சேர்ந்து தஜ்ஜாலுடைய ஆட்களை கொலை செய்வார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அவர்கள் யூதர்கள் தஜ்ஜாலை பின்பற்றியவர்கள் கற்களுக்கு பின்னால், மரங்களுக்கு பின்னால் ஒளிந்து கொள்வார்கள். அந்த கல் பேசும், மரம் பேசும், ஹாதா யஹூதியுன் கல்பி, எனக்கு பின்னால் ஒரு யூதன் இருக்கிறான், ஒளிந்திருக்கிறான், அவனை கொலை செய்யுங்கள் என்று பேசும். என்ற மரத்தை தவிர என்ற மரம் யூதனை காட்டிக் கொடுக்காது. கணேசுக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, தஜ்ஜாலையும் தஜ்ஜாலுடைய ஆட்களையும் கொலை செய்வார்கள். சிறிய ஒரு கூட்டம் கர்கத் என்ற மரத்தில் ஒளிந்தவர்கள் மட்டுமே தப்பிப்பார்கள். அதற்கு பின்னர் யஜூஜ் மஜூஜுடைய வருகை. அந்த நேரம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்க மாட்டார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களோடு இருக்கக்கூடிய சிறிய ஒரு மூமினுடைய கூட்டம் மட்டுமே இருப்பார்கள். யஜூஜ் மஜூஜுடைய கூட்டம் வரும். எவ்வாறு அலைகள் ஒன்றுக்கொன்று மோதிக்கொண்டு வருமோ அதே போன்று யஜூஜ் மஜூஜுடைய கூட்டம் ஒருவருக்கொருவர் மோதிக்கொண்டு அலை போன்று வருவார்கள். முழு உலகத்தையுமே நாசமாக்குவார்கள். ஒரு ஆற்றை கடந்தால், ஒரு குளத்தை கடந்தால் முழு தண்ணீரையுமே குடித்து விடுவார்கள். பார்ப்பதற்கு சிறிய ஒரு கூட்டம், ஆனால் பலமானவர்கள், எண்ணிக்கையில் அதிகமானவர்கள். சாதாரண ஒரு மனிதனை விட பலத்தில் அவர்கள் உயர்ந்தவர்கள். பார்ப்பதற்கு சிறியவர்கள் தான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அவர்களுடைய தாக்குதல் மிக பயங்கரமாக இருக்கும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் முஃமின்களும் ஒரு மலைக்கு மேல் ஏறிக்கொள்வார்கள். அந்த மலையில் யஜூஜ் மஜூஜுடைய கூட்டத்தினருக்கு ஏற முடியாமல் இருக்கும். முயற்சி செய்வார்கள், தோல்வி அடைவார்கள். பூமியில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களையும் தேடி தேடி அவர்கள் கொலை செய்வார்கள். அதிலேயும் சிறியொரு கூட்டம் தப்பிக்கும். பொந்துகளில், மலை அடிவாரங்களில் ஒளிந்து கொண்டவர்கள் மட்டும் ஒரு சிலர் தப்பித்துக் கொள்வார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் முஃமின்களும் மலையில் துஆவில் இருப்பார்கள். அல்லாஹு தஆலா அபாபில் என்ற சிறிய பறவைகளின் மூலம், அந்த சிறிய பறவைகளின் மூலம் யானை படையை திரட்டி அடித்தானே, அதே போன்று இந்த யஜூஜ் மஜூஜுடைய பெரும் கூட்டத்தை அல்லாஹு தஆலா வானத்தில் இருந்து சிறிய புழுக்களை இறக்குவான். அந்த புழுக்கள் யஜூஜ் மஜூஜுடைய பிரடியை தாக்கும். அந்த இடத்திலேயே அனைவர்களும் மரணித்து விடுவார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மலையில் இருந்து இறங்குவார்கள். பூமியில் கால் வைப்பதற்கு இடம் இருக்காது. அந்த அளவு அவர்கள் எண்ணிக்கை அதிகமானவர்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நீங்கள் 1000 பேர்களில் ஒருவர் நரகம் போனால்
999 பேர் யஜூஜ் மஜூஜை சேர்ந்தவர்கள் நரகம் போவார்கள். ஒவ்வொரு யஜூஜ் மஜூஜும் குறைந்தது 1000 பிள்ளைகளை பெற்றெடுக்கிறார்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அப்படி என்றால் அவர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு பிரமாண்டமாக இருக்கும். எல்லாரும் செத்து கிடப்பார்கள். மறுபடியும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கையேந்துவார்கள். அல்லாஹு தஆலா ஒட்டகங்களை போன்ற உருவம் கொண்ட பறவைகளை அனுப்புவான். அந்த நஜீஸான உடல்களை அல்லாஹ் நாடிய இடத்தில் அந்த பறவைகள் கொண்டு போய் சேர்க்கும். அதற்கு பின்னர் ஒரு மழை பெய்யும். அந்த மழை முழு பூமியையும் சுத்தமாக்கும். பூமியில் அல்லாஹு தஆலா அதற்கு பின்னர் பரக்கத்தை ஏற்படுத்துவான். பூமியுடைய பொக்கிஷங்களை பூமி வெளிப்படுத்தும். பரக்கத்தான ஒரு காலமாக இருக்கும். கணேசுக்குரிய சகோதரர்களே, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதற்கு பின்னர் நீண்ட காலம் இருக்க மாட்டார்கள். பரக்கத்தான காலத்தை அல்லாஹ் கொடுப்பான். ஒரு மாதுளம் பழத்தினுடைய தோலில் ஒரு கூட்டமே நிழல் பெறும். அந்த அளவுக்கு அல்லாஹ் பரக்கத்தை ஏற்படுத்துவான். கிட்டத்தட்ட 7 வருடங்கள் 33 வருடங்களில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த பூமியில் இறங்குவார்கள். 40வது வயதில் 33 வயதில் இறங்கி 7 வருடங்கள் வாழ்ந்து 40வது வயதில் சாதாரண மனிதர்களை போன்று அவரும் வஃபாத் ஆவார். அவர்களை அன்றைய முஃமின்கள் இந்த பூமியில் அடக்கம் செய்வார்கள். அதற்கு பின்னர் ஒரு காற்று வரும். அந்த காற்று யாருடைய உள்ளத்தில் எல்லாம் அணுவளவு ஈமான் இருக்குமோ அவர்களுடைய ரூஹை கைப்பற்றும். அதற்கு பின்னால் முஸ்லிம்கள் முஃமின்கள் யாருமே இந்த பூமியில் இருக்க மாட்டார்கள். அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடிய கூட்டம் மட்டுமே இந்த பூமியில் இருக்கும். அவர்களுக்கு மறுமையை பற்றி எந்த ஒரு சிந்தனையும் இருக்காது. காலம் கடக்கும். காலையுடைய நேரம் பஜாரில் மக்கள் பிசினஸில் பிஸியாக இருப்பார்கள். உலக வாழ்க்கையில் பிஸியாக இருப்பார்கள். அந்த நேரத்தில் முதலாவது சூர் ஊதப்படும். அந்த சப்தத்தை கேட்டு அரைவாசி மனிதர்கள் அந்த இடத்திலேயே மரணித்து விடுவார்கள். அடுத்த அரைவாசி மனிதர்கள் பதற்றத்தில் வீதியில் இருப்பார்கள். இன்னொரு சூர் ஊதப்படும். அவர்களும் மரணித்து விடுவார்கள். மனித இனமே அழிக்கப்பட்டுவிடும். ஜின்கள், ஷைத்தான்கள், வானம், பூமி, சந்திரன், சூரியன், நட்சத்திரங்கள் என்று எல்லா படைப்படங்களையும் அல்லாஹ் அழிப்பான். மலக்குமார்களுடைய ரூஹம் கைப்பற்றப்படும். ஜிப்ரீல், மீகால் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ரூஹம் கைப்பற்றப்படும். கடைசியாக மலக்குல் மௌத் இஸ்ராயீல் தனது ரூஹை அவரை கைப்பற்றிக் கொள்வார். அதற்கு பின்னர் நடக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கும். கணேசக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, யஜூஜ் மஜூஜுடைய கூட்டம் ஸுல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலம் மறைக்கப்பட்டிருக்கிறது. குர்ஆன் இந்த வரலாறை பேசுகிறது. ஸுல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு மதிலை எழுப்பினார்கள். அந்த மதிலுக்கு அப்பால் தான் இருக்கிறார்கள். தஜ்ஜாலுடைய ஃபித்னா எவ்வாறு பயங்கரமானதோ அதே போன்றுதான் யஜூஜ் மஜூஜுடைய ஃபித்னாவும் மிக பயங்கரமாக இருக்கும். அவர்கள் எல்லாரையும் கொலை செய்துவிட்டு மஸ்ஜித் அல் அக்ஸாவுடைய பகுதியில் ஒரு மலை இருக்கிறது, ஜபலு பைத்தில் கமர். அந்த மலைக்கு ஏறி அம்பு எய்வார்கள் வானத்திற்கு. அல்லாஹ் அந்த அம்புகளை இரத்தம் பூசப்பட்டதாக திருப்பி அனுப்புவான். அவர்கள் சொல்வார்கள், கஹர்னா அஹ்லல் அர்த் வஅலௌனா அஹ்லஸ் ஸமா. பூமியில் உள்ளவர்களை அடக்கி ஆழ்ந்து விட்டோம். பூமியில் உள்ளவர்களை நாம் கொலை செய்து விட்டோம். வானத்தில் உள்ளவர்களை நாம் கொலை செய்து விட்டோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, தஜ்ஜாலுடைய ஃபித்னாவை போன்று யஜூஜ் மஜூஜுடைய ஃபித்னாவும் இருக்கும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, இதுவெல்லாம் நடக்க வேண்டும் என்றால் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வர வேண்டும். மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வராமல் ஒருபோதும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரமாட்டார்கள். தஜ்ஜால் வரமாட்டான். யஜூஜ் மஜூஜுடைய கூட்டத்தினர்கள் வெளியேற மாட்டார்கள். முதலாவது மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வர வேண்டும். மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருவதென்றால் அதற்கு முன்னர் சவுதியுடைய கவர்மெண்ட்
விழ வேண்டும். கலீஃபா வஃபாத்தாகி 3 மகன்மார்கள் ஆட்சி அதிகாரத்திற்காக, அந்த கஅபாவுடைய பொக்கிஷத்திற்காக அவர்கள் சண்டையிட வேண்டும். அதற்கு பின்னர் குராசானுடைய பகுதியில் இருந்து ஒரு படை வரும். அந்த படையில் தான் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருப்பார்கள். குஸ்துன்தீனியா, இஸ்தம்பூலுடைய ஒரு பகுதி, துருக்கியுடைய தலைநகர் இஸ்தம்பூலுடைய ஒரு பகுதி குஸ்துன்தீனியா இன்று முஸ்லிம்களுடைய கரத்தில் இருக்கிறது. அந்த குஸ்துன்தீனியா கிறிஸ்தவர்களுடைய கரத்திற்கு செல்லும். மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதனை வெற்றி கொள்வார்கள். அந்த நேரத்தில் தான் தஜ்ஜால் வந்து விட்டான் என்ற அறிவிப்பு சொல்லப்படும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இப்போது யாராவது வந்து நான் மஹ்தி என்று சொன்னால் வஹுவ கذاب, அவன் பொய்யன். உண்மையான மஹ்தி நான் மஹ்தி என்று சொல்லவே மாட்டார். பார்க்கக்கூடியவர்கள் சொல்வார்கள் இவர்தான் மஹ்தி. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, உலகத்தில் இதுவரை 140க்கு மேற்பட்டவர்கள் நான் மஹ்தி என்று வாதிட்டிருக்கிறார்கள். 140க்கு மேல். இப்போது 2 பேர் நான் மஹ்தி என்று வாதிடுகிறார்கள். வரலாற்று நெடுகிலும் நான் மஹ்தி என்று வாதிட்டவர்களுடைய ஃபித்னாக்களும் பயங்கரமாக இருந்திருக்கிறது. மிர்சா குலாம் அஹ்மத் காதியானி, காதியான் என்ற பகுதியை சேர்ந்தவன். அவன் சொன்னான், நான் தான் மஹ்தி. பெரிய ஒரு கூட்டம் அவனை பின்பற்றினார்கள். லஅனத்துல்லாஹி அலைஹி, அல்லாஹ்வுடைய லானத் அவன் மீது உண்டாகட்டும். நான் மஹ்தி என்று சொல்வதோடு அவன் நிறுத்தவில்லை. நான் தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்ல ஆரம்பித்தான். அதையும் ஒரு கூட்டம் நம்பியது. நஅூதுபில்லாஹ், அதை விட பயங்கரமான ஒன்றையும் சொன்னான். நான் பெண்ணாக மாறினேன், அல்லாஹ் என்னோடு உடலுறவு கொண்டான். நஅூதுபில்லாஹ், லஅனத்துல்லாஹி அலைஹி. காதியானிகள் இன்று உலகத்தில் பெரும் பலத்தோடு வாழ்கிறார்கள். பெரும் ஒரு கூட்டம் இருக்கிறார்கள். இந்த வழிகேடனை பின்பற்றிக் கொண்டு கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை எங்களுடைய நாட்டிலும் இருக்கிறார்கள். நான் மஹ்தி என்று வாதிட்டான், நான் ஈசா என்று வாதிட்டான். அதற்கு பின்னர் அல்லாஹ்வோடு தகாத உறவு என்று தன்னை பெருமைப்படுத்திக் கொண்டான். அல்லாஹ்வுடைய மௌத்தை கூட கேவலமாகத்தான் அமைத்தான். இருந்தும் அவனை பின்பற்றக்கூடிய சமூகம் இன்னும் பலமாக இருக்கிறார்கள். இன்னொருவன் ஜுஹைமான் நான் மஹ்தி என்று வாதிட்டான். அவனுடைய ஃபித்னா சவுதி கவர்மெண்ட் அந்த நேரத்தில் தலை கீழாக பிறந்து விட்டது. 1979 ஆண்டு நவம்பர் 20 ஹரம் ஷரீஃபில் ஒற்றைப்படையான ஹஜ்ஜுடைய காலம் அது. ஹரம் ஷரீஃபில் ஒருவர் சுபஹுடைய தொழுகைக்கு பின்னர் மைக்கை எடுத்து சொல்கிறார், இதோ மஹ்தி வந்து அமர்ந்திருக்கிறார், பைஅத் செய்யுங்கள். சரியாக ருக்னே யமானி மகாம் இப்ராஹிம் 2க்கு மத்தியில் தான் அவர் அமர்ந்திருந்தார். பைஅத் செய்யுங்கள் என்றார். அதோடு அவர் நிறுத்தவில்லை. அவனுடைய ஆட்கள், அவனது ஆதரவாளர்கள் அங்கு வந்த ஹாஜிகளை பணைய கைதிகளாக பிடித்துக் கொண்டார்கள். சவுதி கவர்மெண்ட் நிலை கொலைந்து போயிருக்கிறது. ஹரம் ஷரீஃபில் ரத்தம் ஓட்ட முடியாது. ஹாஜிகள் பணைய கைதிகளாக பிடிபட்டிருக்கிறார்கள். ஒருவேளை இவர் உண்மையான மஹ்தியாக இருந்தால் நாம் பெரும் ஒரு பாவத்தை செய்தவர்களாக ஆகிவிடுவோம். அந்த நேரத்தில் இருந்த மக்கா மதீனாவுடைய முஸ்லிமார்களிடத்தில் பத்வா கேட்கிறார்கள். அவர்கள் சொன்னார்கள், இவன் மஹ்தி அல்ல, இவன் கذاب, ஒரு பொய்யாளன். ஹரம் ஷரீஃபில் ரத்தம் ஓட்ட முடியாதுதான், ஆனால் அவர்களாக யுத்தத்தை ஆரம்பித்தால் ரத்தத்தை ஓட்டலாம். கடைசியாக ஜுஹைமானை அவர்கள் கொலை செய்தார்கள். தொழில்நுட்ப ரீதியாக பிரான்ஸ் அந்த நேரத்தில் உதவி செய்தது. ராணுவ உதவி என்ற ரீதியில் பாகிஸ்தான் முன்வந்தது. ஜுஹைமான் அந்த நேரத்தில் கொலை செய்யப்பட்டான். டிசம்பர் 4 வரை கிட்டத்தட்ட 15 நாட்கள் ஹரம் ஷரீஃபை நிலை குலைந்து போயிருந்தது. தொழுகை கூட நடாத்தப்படவில்லை. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, வரலாற்று நெடுகிலும் நிறைய பேர் நான் மஹ்தி என்று சொல்லியிருக்கிறார்கள்.
எனவே இந்த காலத்தில் வந்து யாராவது நான் மஹ்தி என்று சொன்னால் அவன் கத்தாப், அவன் பொய்யாளன். சவுதியுடைய கவர்மெண்ட் விழ வேண்டும். 3 மகன்மார்கள் ஆட்சி அதிகாரத்திற்காக சண்டையிட வேண்டும். ஹொராசானில் இருந்து ஒரு படை வரும். அந்த படையில் தான் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருப்பார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எவ்வாறு இருப்பார்கள்? மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு மனிதர் தான், சாதாரண ஒரு மனிதர். வானத்தில் இருந்து இறங்கக்கூடிய ஒருவரும் அல்ல, மலக்கினத்தை சார்ந்தவரும் அல்ல, சாதாரண ஒரு மனிதர். ஒரு இரவில் அல்லாஹ் அந்த ஆற்றலை அவருக்கு கொடுப்பான். அவர் ஒரு ஆலிமாக இருப்பார், மார்க்க அறிவுகள் நிறைந்த ஒரு மனிதராக இருப்பார், மார்க்கத்தை கற்றவராக இருப்பார். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அல் மஹ்தியு மின்னி, மஹ்தி என்னை சார்ந்தவர். அஜ்லல் ஜபஹா, நெற்றி கொஞ்சம் அகலமாக இருக்கும். அக்னல் அன், மூக்கு கொஞ்சம் நீளமாக இருக்கும். ரசூலுல்லாஹ்வுடைய நெற்றி எவ்வாறோ, ரசூலுல்லாஹ்வுடைய மூக்கு எவ்வாறோ அவ்வாறுதான் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவருடைய நெற்றியும் மூக்கும் இருக்கும். ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தை சேர்ந்தவர், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வம்சாவளியில் வந்தவர்கள். ரசூலுல்லாஹ்வுடைய வம்சாவளி, ரசூலுல்லாஹ்வுடைய வாக்கு மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்தில் இருக்கும். ரசூலுல்லாஹ்வை திடீரென்று பார்க்கக்கூடியவர். ரசூலுல்லாஹ்வுடைய மூக்கு மிக நீளமானது என்று நினைத்துக் கொள்வார். நீளமானது அல்ல, அது நடுத்தரமானது. அதற்கு தான் அரபியில் சொல்வார்கள் அக்னல் அன். மஹ்தி அலைஹிஸ்ஸலாமுடைய அடையாளங்களை ரசூலுல்லாஹ் சொல்லி தந்தார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், லா தன்கதி துன்யா ஹத்தா யம்லிகல் அரப ரஜுலுன் மின் அஹ்லி பைத்தி. எனது குடும்பத்தை சேர்ந்த ஒருவர் இந்த அரேபியர்களை ஆட்சி செய்யும் வரை துனியா அழிந்து விட மாட்டாது. எனது பெயர் அவரது பெயராக இருக்கும், எனது தந்தையுடைய பெயர் அவருடைய தந்தையுடைய பெயராக இருக்கும். அதாவது மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவருடைய உண்மையான பெயர் முஹம்மத் அல்லது அஹ்மத், அவருடைய தந்தையுடைய பெயர் அப்துல்லாஹ் என்று இருக்கும். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், உலகம் அழிய ஒரே ஒரு நாள் இருந்தாலும், உலகம் அழிய ஒரே ஒரு நாள் இருந்தாலும், அந்த நாளை அல்லாஹ் நீடித்து வைத்து அந்த நாளில் எனது குடும்பத்தை சேர்ந்த ஒருவரை அனுப்பும் வரை உலகத்தை அல்லாஹ் அழிக்க மாட்டான். அப்படி என்றால் உலகம் அழிவதற்கு ஒரு நாளைக்கு முன்னர் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருவார்கள் என்பது அர்த்தம் அல்ல. மஹ்தி அலைஹிஸ்ஸலாமுடைய வருகை நிச்சயம் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஆட்சி காலம் அது ஒரு பொற்காலமாக இருக்கும். 7 வருடங்கள் 9 வருடங்கள் தொடர் யுத்தங்களாக தான் இருக்கும். ஆனால் அல்லாஹ் தஆலா இந்த பூமியில் பரக்கத்தை ஏற்படுத்தி இருப்பான். எந்த அளவுக்கு பரக்கத் என்றால், அரசு தரப்பில் இருந்து ஒரு அறிவிப்பு சொல்லப்படும், உங்களில் யாராவது பணத்தின் பக்கம் தேவையுடையவர்களாக இருந்தால் வந்து எங்களுடைய ஹசானாவிலிருந்து எடுத்துக் கொள்ளலாம். யாருமே வரமாட்டார்கள். அந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா சொத்து செல்வங்களில் எல்லா மனிதர்களுக்கும் பரக்கத் செய்திருப்பான். ஒரே ஒருவர் வருவார், கை நிறைய தங்கம் வெள்ளிகளை அள்ளி கொண்டு போவார். வீட்டுக்கு போனதும் அவரது மனம் இடம் கொடுக்காது. நான் ஹவா பிடித்தவனாக இருக்கிறேனே, இவ்வளவு துன்யாவுடைய ஆசை பிடித்தவனாக இருக்கிறேனே என்று அந்த எடுத்த தங்கங்களை திரும்ப கொண்டு வருவார். மஹ்தி அலைஹிஸ்ஸலாமுடைய அரசாங்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் சொல்வார்கள், இங்கிருந்து போன எதையும் நாம் திருப்பி எடுக்க மாட்டோம். அல்லாஹ் மஹ்தி அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் சக்கரை இல்லாமல் ஆக்கியிருப்பான். எனவே எந்த காலத்திலும் நான் மஹ்தி என்று வந்தால், இந்த நான் சொன்ன முழு வரலாற்றையும் வைத்து பாருங்கள், இவர் மஹதியா இல்லையா என்பதை நீங்கள் முடிவு செய்யுங்கள். இன்று பீகாரில் ஒருவன் நான் மஹதி என்று சொல்கிறான். பார்ப்பதற்கு ஜுப்பாவோடு தாடியோடு தொப்பியோடு இருக்கிறான். அவருக்கு பின்னால் ஒரு கூட்டமே சென்றிருக்கிறது. பாகிஸ்தானில் முஹம்மத் காசிம் என்பவர் நான் மஹதி என்று சொல்கிறார். பலஸ்தீன மக்கள் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், அவர்களை பாதுகாக்க நான் வந்திருக்கிறேன் என்று வாதிடுகிறார். அவரது முகத்தில் ஒரு சொட்டு தாடி கூட இல்லை. அவனை பெரிய ஒரு கூட்டம் பின்பற்றுகிறது. பாகிஸ்தானையும் தாண்டி வேறு நாட்டை சேர்ந்தவர்கள் அவனுக்கு ஆதரவாக சமூக வலைதளங்களில் சில பதிவுகள் இடுகிறார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நான் மஹ்தி என்று சொன்னால்
நான் சொன்ன வரலாற்றை வைத்து பாருங்கள். இந்த வரலாறு சரியாக பொருந்தும் மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரும்போது. அதனாலதானே நாம் சொல்கிறோம், மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பாதையில் நடந்து சென்றாலே அவரை பார்க்கக்கூடிய அனைவர்களும் சாட்சி சொல்வார்கள், இவர்தான் மஹதி. ஒரு அணு அளவு கூட சந்தேகம் இருக்காது. எனவே கணேசுக்குரிய சகோதரர்களே, பெரியோர்கள், அன்பானவர்களே, மார்க்கத்துடைய விடயங்களில் மிக தெளிவாக நாம் இருப்போம். எங்களுடைய ஈமானை பறிகொடுத்து விடக் கூடாது. அதனால் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வருகைக்கு கொஞ்ச காலத்துக்கு முன்னர் சுஃபியானி உடைய ஃபித்னா அது பயங்கரமாக இருக்கும். பெரிய ஒரு கூட்டம் சுஃபியானியை பின்பற்றுவார்கள். அதனாலதானே 12,000 பேர்களை கொண்ட படை உண்மையான மஹதியை கொலை செய்ய வருவார்கள். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, எங்களுடைய பிள்ளைகளுக்கு உண்மையான வரலாற்றை சொல்லிக் கொடுப்போம். உண்மையான நிகழ்வுகளை, உண்மையான மஹதி யார், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யார், உலகத்தினுடைய கடைசி காலத்தினுடைய அடையாளங்கள் என்ன, இவைகள் அணுவணுவாக நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து வளர்ப்போம். பலஸ்தீன மக்கள் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கஸாவுடைய மக்கள் அழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மஸ்ஜிதுல் அக்ஸாவை அவர்கள் உடைத்து டெம்பிள் ஆஃப் சுலைமான், ஹைக்கல் ஆஃப் சுலைமானை அவர்கள் கட்டுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். எங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்காக நாம் செய்தே ஆக வேண்டும். இல்லை என்றால் கியாமத்துடைய நாள் நானும் நீங்களும் அல்லாஹ்விடத்தில் வகை சொல்லியே ஆக வேண்டும். ஷாமுடைய பகுதியில், பலஸ்தீன், யமன், சிரியா, ஜோர்தான், லெபனான், அந்த பகுதியில் வாழக்கூடியவர்கள் அவர்கள் போர் செய்தே ஆக வேண்டும். மஸ்ஜிதுல் அக்ஸாவை மீட்கவே வேண்டும். எங்களால் என்ன செய்ய முடியும்? எங்களால் செய்ய முடியுமானது இரண்டுதான். நோன்பு பிடித்து துஆ செய்வோம். அவர்களுக்காக அல்லாஹ்விடத்தில் கையேந்தி துஆ செய்வோம். ரசூலுல்லாஹ் சொன்னார்களே, மறைமுகமாக செய்யப்படக்கூடிய துஆ நீ அவசரமாக அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படும். அவர்களுக்காக துஆ செய்வோம். இரண்டாவது, இஸ்ரேலிய ப்ராடக்ட்களை முழுமையாக தவிர்த்து நடப்போம். இஸ்ரேலுடைய ப்ராடக்ட்கள், இஸ்ரேலுக்கு யாரெல்லாம் ஆதரவாக இருக்கிறார்களோ, பண உதவி செய்கிறார்களோ, அவர்களுடைய சாமான்களை நாம் வாங்கக்கூடாது. ஹராமாக நினைப்போம். கொக்கோ கோலா நீங்க குடிக்கிறீர்களா? பலஸ்தீன் சிறுவர் சிறுமிகளுடைய ரத்தத்தை நீங்கள் குடிக்கிறீர்கள். குடிக்க உங்களுக்கு மனம் வருமா? மெக்டொனால்ட்ஸில் நீங்கள் சாப்பிடுகிறீர்களா? கேஎஃப்சியில் நீங்கள் சாப்பிடுகிறீர்களா? நிச்சயம் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு நீங்கள் துரோகம் செய்கிறீர்கள். முஸ்லிம் சமூகத்துக்கே துரோகம் செய்கிறீர்கள். நிச்சயம் கியாமத்துடைய நாள் நீங்கள் பதில் சொல்லியே ஆக வேண்டும். மஸ்ஜிதுல் அக்ஸா நிச்சயம் உடைக்கப்படாது, அது எங்களுக்கு தெரியும். வரலாற்று நடிகிலும் கஅபாவில் சிலைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. குர்ஆனில் கஅபாவை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது ஹரம் ஆமினீன் முத்மஇன்னா, அமைதியான பூமி என்று தான் அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் குதுஸை பற்றி சொல்லும் போது, மஸ்ஜிதுல் அக்ஸாவை பற்றி சொல்லும் போது குதுஸ், அர்தே முகத்தஸா, முகத்தஸ் என்ற வார்த்தைகள் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது பரிசுத்தப்படுத்தப்பட்ட பூமி, பரிசுத்தமான பூமி. அங்க குஃபர் ஷிர்க் ஒரு போதும் நிலைக்காது. ஒரு சிலை கூட இதுவரை வைக்கப்பட்டதில்லை, இதற்கு பின்னரும் வைக்கப்படாது. அவர்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய அடிப்பகுதியில் கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட சுரங்கங்களை தோண்டியிருக்கிறார்கள். யுஎன்என் கேட்கிறது, ஏன் இவ்வளவு சுரங்கங்கள் தோண்டியிருக்கிறீர்கள்? அவர்கள் சொல்கிறார்கள், சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய ஆட்சி காலத்தில் இருந்து ஏதாவது கிடைக்கிறதா என்று நாம் ஆராய்ச்சி செய்கிறோம். ஆனால் உண்மையான காரணம் அதுவல்ல. மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய அடிப்பகுதியில் ஹைக்கல் ஆஃப் சுலைமானை அவர்கள் கட்டுகிறார்கள். செயற்கையான ஒரு நிலநடுக்கத்தை அவர்கள் உண்டாக்குவார்கள். அந்த நிலநடுக்கத்தின் மூலம் மஸ்ஜிதுல் அக்ஸா உடைந்து விழும். இவர்களுடைய டெம்பிள் ஆஃப் சுலைமான் மேலே வரும். இதுதான் இவர்களுடைய முழு நோக்கமாக இருக்கிறது. நிச்சயம் இது நிறைவேறாது, அது எங்களுக்கு தெரியும். ஆனாலும் எங்களால் முடிவான எதிர்ப்பை, பலஸ்தீன மக்களுக்கு ஆதரவை நாம் தெரிவித்தே ஆக வேண்டும். எனவே மஸ்ஜிதுல் அக்ஸாவை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு எங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. இல்லை என்றால் நாம் இஸ்லாத்திற்கு செய்யக்கூடிய துரோகம் என்பதை நாம் ஞாபகம் வைத்துக் கொள்வோம். எனவே ரப்பல் ஆலமீன் மஸ்ஜிதுல் அக்ஸாவை முஸ்லிம்களுடைய கரத்துக்கு திரும்ப கொண்டு வந்து சேர்ப்பானாக.